எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் கண்டிஷனர் தான் பார்க்க போகிறோம். இது எஸ்பெஷலி யாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோனா, நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் டை பயன்படுத்துகிறவங்களுக்கு தான் இது ரொம்ப ஸ்பெஷல். இது மற்றவங்களும் பயன்படுத்தலாம், கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்தலாம். பட் ஹெர்பல் ஹேர் டை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஏன் ஸ்பெஷல்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்த கண்டிஷனர் பயன்படுத்துறது மூலமா உங்களுடைய ஹேர் டை கொஞ்சம் மாறாமல் அந்த கலர் ரீடைன் பண்ணி கொடுக்கும். அட் சேம் டைம் ஹேர் க்ரோத்துக்கு ஸ்டிமுலேட் பண்ணி உங்களுடைய ரூட்ஸை ஸ்ட்ரென்தனிங்கும் பண்ணும். இது எல்லாத்துக்குமே தான் இந்த ஹேர் கண்டிஷனர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷான ஒரு கண்டிஷனர் ஏதாவது நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கலர் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அந்த நேச்சுரல் ஹெர்பல் ஹேர் டையோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமே போயிடும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்மூத் அண்ட் ரொம்ப சட்டிலான ஒரு கண்டிஷனர் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் தான் எடுத்திருக்கோம். வீட்டு சாப்பாட்டரிசி தான். சாப்பாட்டரிசி எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லா தண்ணியில் நான் இப்போ இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக சின்ன ஒரு வேரியேஷன் விட்டு சில விஷயங்கள் செய்ய போகிறோம். பார்ப்போம். நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாதம் வடிக்கிறதுக்காக மண் சட்டியை தான் எடுத்திருக்கேன். இந்த மண் சட்டியை தான் இப்போ நான் பயன்படுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது மண் சட்டி இருந்ததுன்னா அதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை லேட்டராக நம்ம நல்லா இது சாதம் வடித்ததுக்கப்புறமா இதை ஃபர்மெண்டிங் ப்ராசஸ்க்கு நம்ம விட போகிறோம். ஸோ மண் சட்டியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நம்ம அலசி வச்சுருந்த நல்லா ஃபுல்லாக ரைஸ் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம இப்போ தண்ணியில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஆஸ் யூஷுவல் நார்மலாக எல்லோரும் சாதம் எப்படி வடிப்போமோ அதே மாதிரி இதில் வடிக்க வேண்டியதான். பட் சின்ன வேரியேஷன் பண்ணணும். நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, சாதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சிடுவோம் தண்ணியை. ஆனால் இதில் நம்ம இப்போ வடிக்க போகிறது கிடையாது. இப்போ நல்லா பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு. நார்மலாகவே இந்த ஹேருக்கு சரி, ஸ்கின்னுக்கும் சரி, இந்த ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரைஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஹேருக்கு நான் இது யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இது ஹேர் ஃபாலிக்கல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரூட்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் அதுக்காக தான் நான் ரைஸை நான் இருக்கேன். இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாவே போதும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் ஃபுல்லாக இதை அப்படியே வச்சு ஊற வச்சுருங்க. நீங்கள் வடிகட்டலாம் வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி இந்த ரேஞ்சுக்கு இருந்தாவே போதும். இதை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை எடுத்துகிட்டு ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து மாதிரி வரதை நீங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் அதை காட்டுறேன். வடிகட்டி வச்சாச்சு. இப்போ இது தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த அரை மூடி தேங்காவை எதுக்காக நான் எடுத்துக்கிறேன், ஏன் தேங்காவை வித்தியாசமாக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயில் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு ரிச் இன் எதில் அப்படின்னா லாரிக் ஆசிட் அண்ட் ஹை இன் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. வைட்டமின் மினரல்ஸ் அதிக அளவில் இருக்குது. அண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால, எஸ்பெஷலி லாரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால தேங்காயில் உங்களுடைய ட்ரை ஸ்கேல்ப் அண்ட் இச்சி ஸ்கேல்ப்ஸை ப்ரிவெண்ட் பண்ணி உங்களுடைய ஹேரை நல்ல கண்டிஷன் பண்ணும். அண்ட் ஹேர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இதை நம்ம தேங்காய் முதல்ல திருவி இதுலேருந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுப்போம். இப்போ தேங்காய் திருவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ திருவின தேங்காயிலேருந்து இப்போ நம்ம பால் எடுக்கணும். இப்போ இந்த தேங்காய் பால் எடுக்கிறப்போ நம்ம எப்படி எடுக்கணுங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய தண்ணி ஊற்றி அதில் அப்படி அந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடைச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நமக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக வேணும். ஸோ 1/4 டம்ளர் தண்ணிக்கும் கம்மியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்.
அந்த 1/4 டம்ளருக்கும் கம்மியாக நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்சியில் ஜாரில் அடித்து ஃபுல்லாக நம்ம புழிஞ்சு அதுலேருந்து தான் நம்ம வந்து தேங்காய் பால் அப்படி தான் எடுக்கணும். தேங்காய் பால் எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ தேங்காய் பால் நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நான் கொஞ்சம் கூட தண்ணி ரொம்ப ஊற்றலை, ரொம்ப 1/4 டம்ளருக்கும் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றி அரைச்சி திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ